ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் எப்படி வரையணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை பார்த்துடலாம். கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் சிமிலர் டு எ given triangle PQR with its sides equal to 3/5 of the corresponding sides of a triangle PQR அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்ல ஒரு PQR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம வரையணும். எப்படி அதோட கரஸ்பாண்டிங்கோட ரேஷியோ வந்து எப்படி இருக்கும், கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும்னா 3/5 அப்படின்னு இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். இதில் நீங்கள் இந்த சைட்ஸோட ரேஷியோ வந்து கவனமாக பார்க்கணும். அதில் டினாமினேட்டர் வந்து ஒரு சமயம் அதிகமாக இருக்கலாம், நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் அதிகமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் ரெண்டுக்கும் வெவ்வேறு மாதிரி நம்ம வந்து வரையணும். அதனால் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது டினாமினேட்டர் ஆனது நியூமரேட்டரை விட சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் 5 இஸ் கிரேட்டர் தென் 3. அப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி வந்து வரையலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். அதுக்கு ரஃப் டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஒரு ஸ்கேலும் பென்சிலும் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கு வேர்டிசஸ் வந்து PQR அப்படின்னு கொடுத்துருக்குற மாதிரி எழுதிக்கோங்க. அப்புறம் அதோட ரேஷியோ வந்து 3/5ன்னு கொடுத்துருக்கிறதுனால ஒரு சின்ன கோடு போட்டு அது P', R' அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கோங்க. இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள் வரைகிறதுனால இப்போ Qங்கிற பாயிண்ட்டை குறித்து ஒரு நீளமாக கோடு போட்டுக்கோங்க. ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி கேம்பஸில் எடுத்து ஒரு ஆர்க், அது கட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை R அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கோங்க. இப்போ Qவில் இருந்து உங்கள் ப்ரொடக்டரை வச்சு 60 டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்து ஒரு கோடு, அதே மாதிரி ஆறில் இருந்து ஒரு 60 டிகிரி எடுத்து ஒரு லைன். இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. மறுபடி Qவில் இருந்து கீழ்ப்பக்கமாக வச்சு 60 டிகிரி இருக்க மாதிரி இன்னொரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது உங்கள் கேம்பஸில் 1.5 சென்டிமீட்டர் எடுத்து Qவை சென்டராக வச்சு ஆர்க் கட் பண்ணணும். எத்தனை ஆர்க் கட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3/5. கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது 5 இருக்குது. அப்போ நீங்கள் கீழே வந்து எத்தனை ஆர்க் எடுக்கணும் 5 ஆர்க்கு. 5மே எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும், அளவை மாற்றவே கூடாது. இப்போது இந்த லாஸ்ட் ஆர்க்கையும் ஆரையும் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடலாம் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கேம்பஸை Qவில் வச்சு Q3 மேலே 3 தானே கொடுத்துருக்கோம், அதனால் Q3 வரைக்கும் அளவெடுத்து அந்த அளவை மாற்றாமல் QRலையும் இந்த பக்கமும் ஒரு ஆர்க். அதுக்கப்புறம் Q5ல் வச்சு 1.3, இது ஃபுல்லாக 1.5ல், அப்போ 1.3ல் ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி Q3லையும் ஒரு ஆர்க். இப்போது இந்த Q3 வந்து இந்த ஆர்க் கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதில் காம்பஸ் வச்சு ஏற்கனவே வரைஞ்ச ஆர்க்கை மாற்றாமல் அப்படியே ஒரு கட் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்டில் கட் பண்ணும், அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ Q3லேருந்து அந்த பாயிண்ட் வழியாக இந்த ஆர்க்குக்கு ஒரு கோடு போடணும். அதை R' அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் குறிச்சிக்கலாம். அடுத்ததாக காம்பஸ் எடுத்துகிட்டு இங்கே 1.3க்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிங்க இல்லையா, இது சேம் மெத்தடு இங்கேயும் வந்து என்ன செய்யுங்க QRலேருந்து ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி R''லேருந்து அளவை மாற்றாமல் ஒரு ஆர்க். மறுபடி இந்த ஆர்க் வந்து QRங்கிற லைனை வந்து எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதில் இருந்து மறுபடி இன்னொரு ஆர்க் கட் பண்ணிங்கன்னா அது ஒரு பாயிண்டில் கட் பண்ணுது. அந்த பாயிண்ட்டை குறிச்சிட்டு இப்போ R''லேருந்து ஏற்கனவே நம்ம வரைஞ்சிருக்க அந்த இடத்துல ஸ்கேல் மூலமாக ஒரு கோடு போட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், முதல்ல இருக்கிறது PQR ஒரு ட்ரையாங்கிள், அதுக்குள்ளே P', QR அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னொரு ட்ரையாங்கிள். ஸோ 2 ட்ரையாங்கிள் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. இதில் வந்து நான் உங்களுக்கு ப்ரொடெக்டர் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் 60 டிகிரி வச்சு, அந்த மாதிரி வரையலாம். அது இல்லாமல் நார்மலாகவே சும்மா ஒரு ட்ரையாங்கிள் போட்டு நம்ம வரையலாம். நீங்கள் முதல் தடவை வரைகிறதுனால உங்களுக்கு தப்பு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு 60 டிகிரி எடுத்து வரைய சொல்லி கொடுத்துருக்குறேன். ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இதை திரும்ப போட்டு பார்த்து நல்லா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.